6 to 7 ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க. இப்போ 7 to 8 வந்து சூப்பரான ஒரு ஷோ. நம்மளோட ஏற்றுமதி வழிகாட்டி நம்மளோட ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. நீ நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் சார். வணக்கம். அடிச்சுக்கோங்க. எப்படி நாங்கள் அப்படியே ட்ரெண்டிங்கை மாறிட்டு இருக்கோம் வர வர. ஸோ சூப்பர் சார். எப்படி சார் லாஸ்ட் வீக்கு நம்ம பண்ணோம், எப்படி சார் இப்போ ஏதாவது ஃபீட்பேக் எதுவும் சொன்னாங்க? ஃபீட்பேக்கு நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்கள் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கோவையிலிருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க சார். சூப்பர் சார். அப்புறம் சேலத்துலேருந்து வேளாண்மை பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க சார். சூப்பர் சார். அப்புறம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து விவசாயிகிட்டேருந்து ஸ்ரீலங்கா பையர் வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கிறாங்க சார். இது இந்த நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் இத்தனை நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எஸ்எஸ்டிவியில் இந்த ஏற்றுமதி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம், நல்ல வெற்றி என்றே கூறலாம். விரைவில் ஏற்றுமதி ஆர்டரும் நடக்க இருக்கிறது. சிறப்பு சார், சூப்பர். ஸோ நிறைய நம்மளோட வியூஸ்லாம் பார்த்துட்டு பேசியிருக்காங்க போல இருக்குது. அது மட்டும் நிறைய கால் பண்ணி சொன்னாங்க. கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. நம்ம செய்கிற வேலை ஒரு 2 பேர் காதல் அப்படி சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சார். பூஸ் பம்ஸாக இன்னொரு 10 பேர் கேட்கணும்னு பேசுவோம். கண்டிப்பாக சார். அப்படியே கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். எனக்கு இன்ட்ரெஸ்டாக. சரி, சூப்பர் சார். சார், இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பழங்கள் அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. உலகில் இந்தியா பழக்கூடை என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், சப்போட்டா, திராட்சை, தர்பூசணி, ஆப்பிள், ஆரஞ்சு ஆகிய பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. உலகில் வாழைப்பழங்கள் சாகுபடியிலும் மாம்பழங்கள் சாகுபடியிலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் பழங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் பழங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பழங்கள் ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே வருகிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் பழங்கள் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். பழங்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும். சிறப்பு இல்லையா? ஸோ நல்ல விஷயம் தான் சார். சார், அடுத்தது சார், இந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசுகிறப்போ இப்போ வந்து ஏற்றுமதியாளர் வகைகள்னு சொல்லுவாங்க சார். இத்தனை வகையாக ஏற்றுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதியாளர்களில் 2 வகைகளான ஏற்றுமதியாளர்கள் இருக்கின்றனர். ஒரு பொருளை தயாரித்து ஏற்றுமதி செய்பவர் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர், தயாரிப்பு ஏற்றுமதியாளர் என்று அழைக்கப்படுவார். ஒரு பொருளை தயாரிக்காமல் தயாரிப்பாளர்களிடமும் விவசாயிகளிடமும் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்பவர் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், வணிக ஏற்றுமதியாளர் என்று அழைக்கப்படுவார். தயாரித்து ஏற்றுமதி செய்தாலும் இல்லை வாங்கி ஏற்றுமதி செய்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டிஜிஎஃப்டியில் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏற்றுமதி நிறுவனம் வணிக ஏற்றுமதியாளராக ஏற்றுமதி செய்பவர் வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு அலுவலகம், கட்டிடம் தேவையில்லை. வீட்டிலேயே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். இறக்குமதியாளர்களிடமிருந்து பாதுகாப்பாக பேமெண்ட் வாங்கி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். இப்போ நம்ம திருச்சி இருக்குல்ல சார், மெயினான ஒரு ஊர் இல்லைங்களா? ஸோ திருச்சி மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் சார். திருச்சி மாவட்டம் வேளாண் பொருட்கள் சாகுபடியில் சிறந்து விளங்குகிறது. திருச்சி மாவட்டத்திலிருந்து நேந்திரம் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், கருவேப்பிலை, முருங்கை ஆகிய வேளாண் பொருட்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை பகுதியில் முறுக்கு தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மணப்பாறை பகுதியில் தயாரிக்கப்படும் முறுக்கு உலக புகழ் பெற்றது, ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் நேஷனல் பனானா ரீசர்ச் சென்டர், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசின் வர்த்தக அமைச்சகம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வாழையை மையப்படுத்தி ஏற்றுமதி மையம் எக்ஸ்போர்ட் ஹியூப் விரைவில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சர்வதேச விமான நிலையம் மற்றும் கண்டெய்னர் முனையங்கள் இருப்பதால் இந்த ஏற்றுமதி மையம் வரவிருப்பது எளிதாக இருக்கிறது.
திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சூப்பர் சார். இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் சார், இந்தியாவில இருந்து சார் நேதர்லாந்து இருக்குல்ல சார், நேதர்லாந்துக்கு வந்து என்னென்ன விஷயங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்த பொருட்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நெதர்லாந்து நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், மலர்கள், தானியங்கள், பருப்புகள், மரச்செக்கில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள், கீரைகள், மூலிகைகள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், சணல் பொருட்கள், மருது பொருட்கள், பட்டு துணியால் செய்யப்பட்ட ஆடைகள், காட்டன் துணியால் செய்யப்பட்ட ஆடைகள், கட்டிடப் பொருட்கள் என்று பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நெதர்லாந்து நாட்டில் இன்டர்நேஷனல் ஃப்ளவர்ஸ் மார்க்கெட், சர்வதேச மலர் சந்தை இருக்கிறது. இது சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நெதர்லாந்து நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் நெதர்லாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார், நல்ல விஷயம் தான் இல்லைங்களா சார். இப்போ வந்து ஏலக்காய் சாகுபடி அது எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா எனக்கு ஏலக்காய் விலை ஜாஸ்தி இல்லை சார், 4 ஏலக்காய் இருந்தாலும் 20 ரூபா சொல்கிறாங்க. அது எப்படி சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? உலகில் ஏலக்காய் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. இந்தியாவில் ஏலக்காய் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏலக்காய் நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் பகுதி ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் ஏலக்காய் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் ஏலக்காய் 29,000 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஏலக்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பைசஸ் போர்டு, இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் ஏற்றுமதியாளர்கள் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும். ஏலக்காய் ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் பேக்கிங் பாதுகாப்பாகவும் அழகாகவும் பேக்கிங் செய்ய வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். ஏலக்காய் ஏற்றுமதி செய்யும் வணிக ஏற்றுமதியாளர்கள் ஏலக்காயை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். அடுத்து வந்து என்ன கொஸ்டின் சார், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற விளையாட்டு பொருட்கள் அதை பற்றின விவரங்கள் சார். வெளிநாடுகளில் விளையாட்டு பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டு பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கிரிக்கெட் பேட், கிரிக்கெட் பால், வாலிபால், பாஸ்கெட் பால், ஹாக்கி பால், ஹாக்கி பேட், கேரம் போர்டு ஆகிய விளையாட்டு பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் விளையாட்டு பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, நெதர்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் இந்த விளையாட்டு பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர். பார்த்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் விளையாட்டு பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். ஓகே சார். நம்ம ஊரில் விட அதிகமாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இங்கிருந்ததே வெளிநாடுகளுக்கே எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். அதுக்குன்னே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இதுக்குன்னே எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலே இருக்குங்க சார். ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனாக விளையாட்டு பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம்னு இந்திய அரசோட அலுவலகம் இருக்குங்க சார். நல்ல விஷயம் சார். கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குங்க சார் வெளிநாடுகளுக்கு. பார்த்துக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கபடி பிளேயரோ இல்லை ஒரு கேரம் பிளேயரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ இருந்தாலோ திட்டாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது இல்லை சார்? கண்டிப்பாக சார். அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். கர்ச்சீப் ஏற்றுமதி எப்படி சார் பயணலாம்? ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ரெண்டாவது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் அதோட பயன்பாடு நம்ம ஊரில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் அது எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கர்ச்சீப் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எம்ப்ராய்டரி கர்ச்சீப், காட்டன் கர்ச்சீப், பட்டு துணியால் செய்யப்பட்ட கர்ச்சீப் ஆகிய கர்ச்சீப் வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கர்ச்சீப் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, வியட்நாம், தாய்லாந்து, நெதர்லாந்து
சுவிட்சர்லாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எம்ப்ராய்டரி கர்ச்சீப் ஏற்றுமதி செய்பவர்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்திய அரசின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். காட்டன் கர்ச்சீப்புகள் ஏற்றுமதி செய்பவர்கள் காட்டன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். பட்டு கர்ச்சீப் ஏற்றுமதி செய்பவர்கள் சில்க் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் பட்டு ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் ஏற்றுமதியாளர்களுக்கு இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை கிடைக்கும். கர்ச்சீப் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார். அடுத்த கொஸ்டின் என்ன சார், நம்ம திருப்பூருக்கே யூஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், டிஷர்ட் ஏற்றுமதி எப்படி பேக்கிங் இருக்கணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாநகரில் ஆடைகள் கார்மெண்ட்ஸ் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த டிஷர்ட் ஏற்றுமதியின் பேக்கிங் சிறப்பாக இருக்க வேண்டும். டிஷர்ட் ஏற்றுமதி செய்யும் வணிக ஏற்றுமதியாளர்கள், தயாரிப்பு ஏற்றுமதியாளர்கள் காட்டன் பாக்ஸ் அட்டைப்பெட்டியில் பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் டிஷர்ட்டுகளுக்கு திருப்பூர் மாநகரில் உள்ள ஆடைகள் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள். அந்த ஆடைகளுக்கான அந்த ஏற்றுமதி பேக்கிங், ஸ்பெஷல் பேக்கிங், வெளிநாடுகளில் இறக்குமதியாளர் அந்த காட்டன் பாக்ஸ் அட்டைப்பெட்டியின் திக்னஸ், தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று இறக்குமதியாளர் விளக்கமாக இமெயில் மற்றும் வாட்ஸ்அப்பில் விளக்கமாக கூறுவார். அந்த அட்டைப்பெட்டியின் திக்னஸ், தரம், அட்டைப்பெட்டியின் அவுட்ரு சைட் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, நீளம், அகலம், உயரம் சென்டிமீட்டரில், அட்டைப்பெட்டியின் வெயிட் கேஜி, கிலோவில் இப்படி இருக்க வேண்டும் என்று இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளருக்கு இமெயில், வாட்ஸ்அப்பில் விவரங்கள் அனுப்புவார். இறக்குமதியாளர் கூறியபடி ஏற்றுமதியாளர் பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குல்ல சார், அதில் இருக்க பொருட்கள் என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயம் சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து கட்டிடப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து செங்கல், ஹாலோ பிளாக்கள், ஜல்லி, கம்பி ஆகிய கட்டிடப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கட்டிடப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கட்டிடப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். கட்டிடப் பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். கட்டிடப் பொருட்களின் ஏற்றுமதியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. சூப்பர் சார். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த கைவினை பொருட்கள்லாம் சொல்கிறாங்களா சார், கைவினை பரிசு அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதோட வளர்ச்சி கழகம் பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், மண்ணால் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள், நறுமண மெழுகுவர்த்திகள், நறுமண அகர்பத்திகள், நகைப்பெட்டிகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், பத்தமடை பாய்கள், ஓவியம் அரைத்த பத்தமடை பாய்கள் ஆகிய கைவினைப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்த கைவினைப் பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது. இந்த கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் மூலம் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன், சர்வதேச கண்காட்சிகளையும் நடத்தி வருகிறது. இந்த சர்வதேச கண்காட்சிகள் மூலம் ஏற்றுமதியாளர்களையும் இறக்குமதியாளர்களையும் நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சர்வதேச கண்காட்சிகளை இந்திய அரசு சிறந்த முறையில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ வந்து நான் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னா சார், இப்போ குழம்பாகட்டும், சிக்கன் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், எதை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறது என்னன்னா கருவேப்பிலை சார். கருவேப்பிலை பற்றின அதை பற்றி எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதோட பயன்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் கருவேப்பிலை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருச்சி போன்ற மாவட்டங்களில் கருவேப்பிலை சிறந்த முறையில் இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. கருவேப்பிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கருவேப்பிலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். கருவேப்பிலையை மதிப்பு கூட்டி பவுடர், பேஸ்ட் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும்.
கருவேப்பிலை மதிப்பு கூட்டி பவுடர் பேஸ்ட் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். கருவேப்பிலையை மதிப்பு கூட்டி பவுடர் பேஸ்ட் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மதிப்பு கூட்டி கருவேப்பிலை பவுடர் பேஸ்ட் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பேஸ்ட் பவுடர் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பேஸ்ட் பவுடர் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய கேள்விகள் கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூரரை போட்டுலேருந்து கையிலே ஆகாயம் அந்த பாட்டு நமக்கு ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த ஃபீலிங்கில் தான் இன்னைக்கு சூர்யா ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் கூடுதலாக ஒரு பூஸ்டம்ஸாக இருக்கட்டும். இந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துடலாம்.